பீக்ரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். தமிழக அரசியல்ல மற்றொரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப ரிசைன் பண்ணிட்டு ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்க போறோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு அது கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே நேரடியா வந்து உரையாற்றியிருக்காரு. என்ன சொன்னாரு? அதோட பின்னணி என்ன? ஏன் பிஜேபில இருந்து விலகினார்? அத முதல்ல வந்து பிஜேபியில இருந்து ஏன் விலகினார் அப்படிங்கிறதுக்கான கடிதம் வந்து வெளியில வந்திருக்கு. அவர் வந்து நிதின் நவீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜினாமா கடிதம் வெளியில வந்திருக்கு. டிவி சேனல்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி 5 பக்க கடிதம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. வெறும் 2 பக்கம் தான் இருக்கு அதுல. மீதி 3 பக்கத்தை இவங்க எங்கேயாவது வச்சிருக்காங்களா, மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம. சோ அந்த 2 பக்க கடிதத்துல அவர் வந்து கிளியரா சொல்லியிருக்கிறது, ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து ரொம்ப இளம் வயதுல வந்து வந்தபோது எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து என்னை வழிநடத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. பிளஸ் அதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, தேசிய கட்சிகள் தமிழகத்தின் குரலில் பேசுவதில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன். ஆனா அவரு வந்து தலைவராக இருந்து நிறைய நேரங்கள்ல அதற்கான முயற்சிகள் எடுத்த போதும் சில சமயங்கள்ல வெற்றி கிடைச்சது. நிறைய சமயங்கள்ல வந்து தோல்விகள் தான் கிடைச்சது. நிறைய தடைகள், சவால்கள், ரோட் பிளாக்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதையும் தாண்டித்தான் வந்து அவர் பணியாற்றினாரு அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் வந்து கட்சியில இருந்து விலகுறோம் அப்படிங்கிற அந்த முடிவை 2025 டிசம்பர் மாசமே எடுத்துட்டு தான் பதிவு பண்ணியிருக்காரு. நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன். யாருகிட்டயும் வந்து சண்டை போட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது என்னோட ஸ்டைல் கிடையாது. நான் வந்து எப்பவுமே எல்லாருகிட்டயுமே நேருக்கு நேரா உட்கார்ந்து அவங்க கண்ணை பார்த்து நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய பழக்கம். சோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் நான் செஞ்சிருக்கேன். அது வந்து தமிழர்களுடைய ஒரு பண்பாடும் சரி. நம்ம வந்து சொல்லிட்டு போகணும். சோ அத வந்து நான் சுமூகமாக எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேரோட நான் வந்து சுமூகமா சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து கட்சியில யார் மேலயும் எனக்கு வந்து வருத்தம் கிடையாது. யாருடையும் சண்டையும் கிடையாது. எனக்கான ஒரு அரசியலை நான் வந்து முன்னெடுக்கணும். சோ அத வந்து அதத்தான் வந்து ஒரு லெட்டர்லயும் குறிப்பிட்டிருக்காரு. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. பிஜேபியோடைய டாப் லீடர்ஸ்க்கும் இவருக்கும். தமிழ்நாடு தொடர்பான நிறைய முடிவுகள் எடுப்பதிலும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால, இது வந்து இதற்கு மேல தொடர முடியாது. கட்சி தலைமையும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, நான் நேரடியா அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு, இது இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதனால எனக்கான அரசியலை, மாற்று அரசியலை, நான் விரும்பிய அந்த மாற்று அரசியலை செய்வதற்கு எனக்கு வந்து வேற ஒரு பாதை தேவைப்படுகிறது. அதனால நான் பாஜகவிலிருந்து விலகிக்கிறேன். நான் முன்னெடுக்கும் பாதை என்னை எங்க கூட்டிட்டு போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே நிறைய முரண்பாடுகள் கட்சியில இருந்திருக்கு. அது எனக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்தது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணதை நம்ம பார்த்தோம். பட் இவருக்கு தான் ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க. தனியா போகணுமா, ஓகே, நடைபயணமா, கூட்டணி வேணாமா, எல்லாமே யாருக்குமே இல்லாத தலைவருக்கான ஒரு இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டதா அதுவே ஒரு பேசு பொருளா அமைஞ்சிச்சுல. கட்சியில தலைவர் பதவி இப்ப இல்ல. ஆனா நம்ம ஸ்டேஜ்ல பார்த்திருப்போம், ஒரு கூட்டத்துல பார்த்திருப்போம், இல்ல ஹை கமிட்டி மீட்டிங்ல கூட அங்க அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க வந்து அவருக்கான எல்லா இடத்துலயும் பொசிஷன் பண்ணி தானே இருந்தாங்க. இல்ல, அதாவது அண்ணாமலையை முன்னிறுத்துகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சித்தாந்தம் முக்கியம் இல்ல. அது யார் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முகத்துக்கு தான் வேல்யூ. இங்க சித்தாந்தம், கட்சி பேரு அதுக்கெல்லாம் வந்து பெருசா வேல்யூ கிடையாது. அது வந்து இப்பவுமே பாஜக இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல எங்களுக்கு வந்து கட்சி தான் முக்கியம், சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதெல்லாம் கிடையாதுங்க. யார் வந்து அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்து முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்தபோது அவரை வந்து முன்னிறுத்தினாங்க. பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற்றது. அவரும் வந்து தன்னை முன்னிறுத்திக் கொண்டார், தன்னை வளர்த்துக் கொண்டார். அதற்கான சுதந்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுல எல்லாம் யாரும் மறுக்கவே இல்லை. ஆனா தேர்தல் முடிவுகள் அப்படின்னு வரும்போது தேர்தலில் எப்படி போட்டியிடுவது, யாரை நிறுத்துவது, யாருடன் கூட்டணி வைப்பது, யாரை எல்லாம் சேர்ப்பது, யாருடன் சேரக்கூடாது, இந்த மாதிரியான முடிவுகள் வரும்போது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இருந்தது இல்லையே. அது வந்து
அவரே சொல்ற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தனியா போனோம், 2024 தனியா போனோம். அவரு குறிப்பிட விரும்புற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல வந்து நீங்க ஒரு பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க தனியா போனீங்கன்னா தான் அதற்கான அந்த அரசியலை நீங்க பேசவே முடியும். ஆனா 2025ல அந்த முடிவுகள் மாற்றப்படுகிறது. எதிர்காலத்திலும் வந்து அதே அதே மாதிரியான, அதாவது தனியா போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது அவருடைய பேச்சுல இருந்து தெரியுது. அப்ப அப்படி போனோம் அப்படின்னா 10ஓட 11 நம்ம வந்து கட்சி நடத்த வேண்டியிருக்கும். 10ஓட 11 அவரும் இருக்க வேண்டியிருக்கும். அவரு பொறுப்பு வாங்கிக்கலாம், அவர் அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஓகே, தமிழக அரசியல்ல இருந்து விலகி நேரா டெல்லிக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்க போறாங்க. அவரு தாராளமா அந்த அரசியலை செஞ்சுக்கிட்டு எப்பவும் போல எல்லாரும் எப்படி எல்லா அரசியல்வாதிகளும் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி அவரும் இருந்திருக்கலாம். ஆனா அவரு அதற்கான அதற்காக அரசியலுக்கு வரல. அது அவருடைய பாதை இல்ல அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் வந்து டிசம்பர் மாசமே நான் வந்து இந்த கட்சியில இருந்து விலகுறேன். எனக்கான பாதை வேற அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகும் கட்சி வந்து அவருக்கு நிறைய வேலைகள் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வந்து எந்த விதமான முகச்சலிப்பும் இல்லாமல் அவர் வந்து கட்சியில இருந்து விலகிட்டாரு, கட்சியில இருந்து விலகப் போறாரு அப்படிங்கிற ஒரு அறிகுறி கூட இல்லாம அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கான பாடம். இப்பயுமே பொதுவா பேசப்படுது என்னன்னா, இது வந்து பிஜேபியோட இன்னொரு வேலை. இங்க பிஜேபி ஸ்ட்ரெயிட்டா வர முடியாது. அதனால அண்ணாமலை அவர்கள இப்படி ஒரு மறைமுகமா இறக்கி வேலை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பி டீம். எப்பவுமே வந்து இங்க தமிழகத்துல பார்த்திருப்போம். யார் ஆரம்பிச்சாலும் திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, விஜய் அவர்கள வந்து ஆர்எஸ்எஸ் பி டீம், பிஜேபி பி டீம்னு. இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காரு. அத மாரி கட்சி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா இது வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க. பட் இது அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பிரஷர். ஏன்னா அவர் மாநில தலைவராவே அந்த கட்சியில இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எப்படி சமாளிப்பார்? இல்ல அதுக்கெல்லாம் நாள் இருக்குங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ண போறாரு? எது எப்படி கட்சியை கொண்டு போறாரு? கட்சிக்கு என்ன பேர் வைக்க போறாரு? கொள்கை என்ன? சித்தாந்தம் என்ன? யார் தலைவர்கள்? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு விதை போடப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னா, பவுண்டேஷன்ல இருந்து இந்த இந்த பார்ட்டியை வந்து நம்ம கட்ட போறது எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து முற்றிலுமாக வேறு அரசியல். இந்த அரசியலை வந்து, அதாவது பாரம்பரியமா இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ மொத்தமா உடைச்சு நகர்த்த போறாரு. அதுதான் வந்து இங்க நடக்க போகுது. இங்க வந்து நீங்க கட்சி அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து உடனடியாக ஒரு கட்சியை லான்ச் பண்ணிருக்கலாம். கட்சிக்கு பேர் வச்சு கொடி வச்சு அதுக்கப்புறம் அவர் தலைவர்னு சொல்லி அதற்கு வந்து ஒரு மாநாடு நடத்தி மாவட்ட செயலாளர்கள் போட்டு வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பூத் ஏஜென்ட் வரைக்கும் அவர் அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் அவரால் பண்ண முடியாதா? இல்ல அவருக்கு பண்ண தெரியாதா? அவர் அதை பண்ணல. அவர் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. அதற்காக அவர் வரல. சோ இப்போ அவரு முன்னெடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை முன்னெடுக்கிறார். ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வி த லீடர் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை வந்து இதுக்கு வந்து தளமாக பயன்படுத்துகிறார். அந்த தளத்துல வந்து எல்லாரும் சேர்றாங்க. யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க எல்லாரும் வந்து சேர்றாங்க. சேர்ந்து அதுல இருந்து வந்து அவர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். எல்லா தரப்பில இருந்தும், எல்லா துறைகளிலிருந்தும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து இப்ப தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா இன்னைக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. யாருக்கிட்ட எல்லாம் காசு இருக்கோ, யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் போட்டியிடலாம். ஆனா தேர்தல்ல போட்டியிட்டு அவங்க வெற்றி பெறாங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த அடிப்படையில இருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார். தேர்தல்ல ஒருத்தர் போட்டியிடுறாங்க, அது வந்து உள்ளாட்சி தேர்தலோ இல்ல வந்து மேயர் தேர்தலோ இல்ல வந்து எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும், பயிற்சி கொடுக்கும். முதல்ல வந்து இந்த பதவிங்கிறது என்ன, அது வந்து என்னவெல்லாம் தகுதி எதிர்பார்க்குது, நீங்க வந்து எப்படி உங்களை தகுதிப்படுத்திக்கணும், உங்களுடைய திறமை என்ன, என்ன நீங்க வந்து ஜெயிச்சீங்க அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கான கடமைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து தயார்படுத்தணும். சோ அப்ப தலைவர்களாக நிறைய பேரை உருவாக்கும் போது அது வந்து அண்ணாமலையுடைய கட்சிக்கு மட்டும் பயன் தர போறது இல்ல, எல்லா கட்சிக்கும் கண்டிப்பாக பயன் தரும். இது வந்து ஒரு ஒரு ஐ ஓபனர் அப்படின்னு சொல்லலாம். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை அரசியலுக்கு வரும்போது அவங்கள வந்து அடிப்படையிலிருந்து தயார் செய்து அவங்கள அரசியல் களத்துல இறக்கி விட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய புரட்சி தானே. அதற்கான முன்னெடுப்பை இன்னைக்கு தான் அவர் தொடங்கி இருக்காரு. அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது.
அவரு அவரு அவருடைய கனவுல அவர் ஜெயிப்பாரா, அவருடைய இலக்குல அவரு ஜெயிப்பாரா, அவர் வந்து போய் சேருவாரா அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. அதற்கு இன்னும் நிறைய நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அவரு அடுத்து என்னவெல்லாம் செய்ய இப்ப போறாரு, நம்ம எப்படி பார்த்திருப்போம். இந்த பொண்ணு. பெரிய ஒரு அரசியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கு. யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு வெற்றி பெறுவார் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்ப, அந்த ஒரு விஜய்ங்கிற ஒரு பிம்பத்த அண்ணாமலை அவர்களால உடைக்க முடியுமா? அவரால அது சாத்தியமாக்கப்படுமா? ஏன்னா, அம் ஆண்ட ஒரு 75 வருஷமான கட்சிகளே இங்க வந்து தவிடுபொடி ஆயிருக்கப்ப, இப்ப ஆரம்பிக்கிற வந்து விஜய் அவர்கள வந்து எதிர்க்க முடியுமா? இல்லைங்க, அந்த லீக்லயே வந்து அவர் இல்லைங்க இப்போதைக்கு. அவர் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் அவர் இனிமே பண்ண போறது கிடையாது. இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ், கொள்கை, சித்தாந்தம், கொள்கை தலைவர்கள், அந்த மொழி வேண்டாம், இந்த மொழி வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க எதிரி, அவங்க எதிரி, அந்த மாதிரி எல்லாம் அவர் போல. அவரு முன்னிறுத்துறது ஒரு குட் கவர்னன்ஸ், நிர்வாக திறமையுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும். நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுத்து எல்லா பின்னணியில இருந்தும் எளிய மனிதர்களாக இருந்து ஒரு பெரிய அமெரிக்காவுல வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தவர் வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லாருக்கும் திறமை இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை செய்ய போறாங்க. இது வந்து ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து இப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து பாஜக பி டீம் அதைத்தான் பண்ண போறாரு. அவர் வந்து இந்துத்துவத்தை திரிக்க போகிறார். RSS பின்புலம் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. ஆனா இதையெல்லாம் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். மக்கள்கிட்ட வந்து அவரு ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறார். ஒரு ஆக்ஷன் பிளான முன்வைக்கிறார். நான் வந்து ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது. பாரம்பரியமான அரசியல் கட்சியும் கிடையாது. எங்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேருமே எளிய மனிதர்கள். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பயிற்சி கொடுத்து, ஒரு அரசியல்வாதியா எப்படி இருக்கணும், ஒரு தலைவரா எப்படி இருக்கணும், ஒரு எம்எல்ஏவா எப்படி இருக்கணும், ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியா எப்படி இருக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நீங்க எப்படி அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க முன்னாடி வந்து ஒரு ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் பொலிட்டீஷியனும் இருக்கா. காசு வாங்கிட்டு கவுன்சிலரா இருந்து பல வருஷம் கவுன்சிலரா இருந்து பல இந்த திராவிட கட்சிகள்ல இருந்து இல்ல இப்ப வந்திருக்கிற தாவேக்கால இருந்து ஸ்கார்பியோ கார்ல வந்து இறங்கி அவன் அந்த அரசியல் பண்ணக்கூடிய அந்த அரசியல்வாதியும் இருக்கான். பிளஸ் எங்க கிட்ட இருந்து வந்து ஒரு ட்ரைனிங் ஆகி வந்த ஒரு படித்த ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியும் ஒரு தலைவராகவும் அங்க உங்க உங்க முன்னாடி நிறுத்துறோம். தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களோட கடமை. மக்கள் வந்து எங்களுக்கு அந்த பாலிட்டிஷியனே போதும், அந்த அரசியல்வாதியே போதும், எங்களுக்கு வந்து நல்ல நேர்மையான அரசியல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நேர்மையான ஆள்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுடைய முடிவு. ஆனா அதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து அவர் கொடுக்கிறார் இன்னைக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல, இனிமே கொடுக்க போறாரு. அந்த பாலிடிக்ஸ எப்படி அந்த பாலிடிக்ஸ் வெற்றி பெறுமா, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கறதெல்லாம் எண்ட் ரிசல்ட் எல்லாம் தெரியும். அந்த 2031 தேர்தல் போதுதான் தெரியும். அது வரைக்கும் இந்த பயணம் தொடரும். தமிழக பாஜக என்ன ஆக போகுது? இப்பயே நம்ம நிறைய பார்த்திருப்போம் சோசியல் மீடியால. பாஜக ஆதரவாளர்கள் வந்து முக்காவாசி பேர் டக்கு டக்குன்னு அந்த அந்த வீத லீடர் அப்படிங்கிற இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வெளியில போகிறத பாக்குறோம். நிறைய தலைவர்கள் அவங்களும் வந்து வெளியில போகிறத பாக்குறோம். சோ என்ன ஆக போகுது தமிழக பாஜக? தமிழக பாஜக அவங்க இதை வந்து எப்படி இந்த வேக்குமா ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து, இதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அடுத்து யாரை தலைவரா கொண்டு வராங்க, அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் வந்து அதை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறியது ஒரு டேமேஜ். அந்த டேமேஜை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி அதை சரி செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கையில தான் இருக்கு. அந்த நடவடிக்கைகள் தான் பாஜக என்னவாக போகிறது அப்படிங்கறத முடிவு செய்யும். அண்ணாமலை வெளியேறதுனாலேயே பாஜக என்ற கட்சி வந்து அவங்க இனிமே அவ்வளவுதான், பாஜகவுக்கு எதிர்காலமே கிடையாது, இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு வேறொரு தலைவர் வருவார். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அவங்க கட்சியை எப்படி கொண்டு போறாங்க, இந்த தவறுகளிலிருந்து எப்படி பாடம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆல்ரெடி பாஜகவுடைய கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க, சம்மன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கு, எப்படி வந்து ஒரு டைரக்ஷன் காமிக்க போறாங்க, எந்த டைரக்ஷன்ல அவங்க போக போறாங்க, என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
அண்ணாமலை அவர்கள் வெளியேறியதால் அந்த கட்சிக்கு பாதிப்பான்னு கேட்டா பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிறைய பேர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வெளியில போறாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த கட்சியை நோக்கி நிறைய பேர் வந்து போவாங்க. நிறைய புதிய பதவிகள் கிடைக்கும். அது பதவிகளை எதிர்பார்த்து எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. இந்த கட்சியில கிடைக்கல, அந்த கட்சியில கிடைக்குது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் அதையெல்லாம் அந்த கட்சி எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது, அந்த கட்சியுடைய எதிர்கால திட்டம் என்ன, அவங்க எப்படி செயலாற்றுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியுடைய எதிர்காலம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழக பாஜகல தலைவர் ஏதாவது மாற்றப்படுவாரா? ஏன்னா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு இன்சென்டிவ் சொல்றீங்க, எல்லா தலைவரையும் பாஜக தலைவர் எல்லாரையும் அங்க அழைச்சிருக்காங்கன்னு. நேற்று அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருக்கிறப்பயே நைனா நாகேந்திரன் அங்க வந்து அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. ஏதாவது தலைமையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? தெரியல. தலைமை மாற்றம் ஏற்பட்டால் அது அந்த இங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஜென்சி பாலிடிக்ஸுக்கு தகுந்த மாதிரி வேற யாரையாவது ஒரு தலைவரை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ணாமலை போயிட்டாரு. அவருடைய அதே மாதிரி ஒரு இன்னொரு தலைவர் யாரு என்னன்னே தெரியாத ஒரு தலைவரை கொண்டு வந்து இறக்கி அரசியல் பண்ணுங்க அப்படின்னு பேக்கப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆஹ் பாஜக அதை செய்யக்கூடிய கட்சி தான். அதை செய்வாங்களா? அந்த தலைவர் யாரு, எப்படி வரப்போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். காணொலியில எழுதியான கேள்வியா? அவர் அந்த காணொலியில பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு, இனிமே பாஜக நமக்கு எப்படி திமுகவோ, அதிமுகவோ, பாமகவோ, நாம் தமிழரோ, தாவேகாவோ அதே மாதிரிதான் நமக்கு பாஜக அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் பாஜகவோட எதிர்ப்பு அரசியல் அண்ணாமலை அவர்களிடம்? இல்லைங்க. இப்ப உடனே வந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து அரசியல் பண்ண போறது இல்லைங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த அண்ணாமலை அவர்கள் தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்குன்னு வந்து ஒரு கனவு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும். அந்த வடிவத்தை வந்து கட்சியில இணைந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து புரிய வைக்கணும். இதுதான் இங்க பண்ண போறோம். இப்படித்தான் நம்ம பயணம் செய்ய போறோம். இதுதான் நம்ம பஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து என்ன அவர் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்ன இப்போ தமிழக நலனுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம்னா எதிர்க்கலாம். அதுக்கு எல்லாமே எப்பவுமே எதிர்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அண்ணாமலை எப்பவுமே பண்ணது கிடையாது. அவர் பாஜக இருக்கிற போதே பண்ணது கிடையாது. அவர் பாஜக இருக்கிற போதே திமுக வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. ஆஹ் மற்றவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் பாராட்டியிருக்காரு. இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு மரியாதையா தான் பேசுறாரு. இந்த அரசியலை ஒரு ஆரோக்கியமான அரசியலையும் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் ஒரு புதிய அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சுட்டேன். டே ஒன்ல இருந்து நம்ம விஜயை தூக்கி போட்டு பந்தாடுறோம். எதிர்க்க திமுக வந்து இங்க இருக்கவே கூடாது. அவங்களை அழிக்க போறோம். பாஜக வந்து எது செஞ்சாலும் நம்ம எதிர்க்க போறோம். அப்படின்லாம் போனோம்னா அது மாற்று அரசியல் கிடையாது. மாற்று அரசியல்ங்கிற போது எல்லாமே மாறும். நீங்க எதை வந்து ஆதரிக்கிறீங்க, எதை வந்து எதிர்க்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டு. இப்ப நீங்க இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்னது? எதை செஞ்சாலும் நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிறது தானே. அப்ப அதை செய்யறதுக்கு இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிற போது அதையே வந்து அண்ணாமலையே செய்ய போறாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸை உடைக்கணும் அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு. அதற்கு வந்து இன்னும் ஒரு முழு வடிவம் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். நிச்சயம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.